கடந்த 2 வாரங்களாக பணி நிரந்தரத்தை வலியுறுத்தி தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு முன்பாக போராடிக்கிட்டு வராங்க. தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடிட்டு வராங்க. நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி போராடிட்டு வராங்க. நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிட்டு வராங்க. அவர்களை இந்த திராவிட மாடல் ஆட்சி அடக்குமுறைகளை ஏவி அச்சுறுத்தி பெண்கள் என்றும் பாராமல் நடு ராத்திரியில குண்டுகட்டாக காவல் வாகனத்தில் ஏற்றுச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறப்ப சர்வாதிகாரத்தின் சாட்சியாக அமைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் சர்வாதிகாரத்தின் சாட்சியாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை பலரையும் நாம் தேடுவோம். எங்கே இந்த காம்ரேட்டுகள், உழைப்பாளர்களின் உரிமை குரல் நாங்கள் குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எங்க? மார்க்ஸ் கொள்கைகளையும் லெனின் கொள்கைகளையும் 30 கோடிக்கும் 40 கோடிக்கும் அண்ணா அறிவாலயத்தில் அடகு வச்சுட்டாங்களா? நடுநிலைவாதிகள் சொல்லி பிழைப்படுத்தக்கூடிய பிழைப்புவாதிகள் எங்க? நாக்க அறுத்துக்கிட்டாங்களா? வாடக வாயர்கள் எங்க? திமுக இது செஞ்சாலும் முட்டை கொடுக்கக்கூடிய வாடக வாயர்கள் எங்க? நியாயப்படுத்தி எதையாவது வாய திறப்பாங்க பார்க்கிறேன். ஒரு பயிலும் வாய திறக்க மாட்டான். ஒரு பயிலும் வாய திறக்கும் பேச பார்க்கிறான். வேற என்ன பிரச்சனை கிடைக்கும் அதை வச்சு திசை திருப்பானதான் பார்ப்பான்.